Hello students, welcome to Bright Academy channel. நான் உங்கள் பிரகாஷ். இன்னைக்கு இந்த 11th 12th குறிப்பாக 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய இந்த 20 days அப்படிங்கிற 20 daysல இங்கிலீஷ் 90 out of 90 வாங்க முடியுமா? இங்கிலீஷில் பாஸ் ஆகிறதே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்னடானா 90 out of 90லாம் ஆசையை காட்டுறீங்களா சார் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். நான் சொல்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட். உண்மையிலே அது என்ன அப்படின்னா 90 out of 90 வாங்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக வாங்க முடியும். நீங்கள் எல்லாருமே என்ன விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது கிடையாது, அதுதான். ஸோ இப்போ நான் அதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக 90 out of 90 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாங்க முடியும். ஸோ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கவனமாக கேட்டுக்கோங்க. வெறித்தனமாக நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு ரெடி ஆகணும், சரியா? வெறித்தனமாக படிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட டெலகிராம் சேனல்லையோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்லேயும் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹவு டு கெட் டிப்ஸ் டு கெட் 20 out of 20 இன் 20 days. 20 நாளில் எப்படி 20 out of 20 வாங்குறது முடியுமா அப்படின்னு கேட்டால் லெட் அஸ் see that. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு 20 into 1 21 மார்க்ஸ் இருக்க போது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஷின் அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பார்ட் 2, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நம்மளுக்கு இருக்க போகுது. ஸோ பார்ட் 2 கொஷின், அடுத்த பார்ட் 3 இப்படிலாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு லாஸ்ட் ஒரு 35 கொஷின். ஸோ இதெல்லாம் தான். இதில் லெசனு, ப்ரோஸு, போயம் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 35 to 42 இவ்வளோ தான் அதிகபட்சம் உங்களுக்கு வரப்போகுது. 90ல் இவ்வளோ தான் உங்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய கொஷின் ஆன்சர் பேராகிராஃப். ஆனால் இதைத்தான் நம்ம எல்லாருமே படிப்போம். இதுக்கு படித்ததே கிடையாது, படிக்கிறதே கிடையாது. எக்ஸாமுக்கு முந்தின நாள் உட்காந்து மாங்குன்னு பார்க்குறது, மீதி நேரம்லாம் எதுவும் பார்க்குறதே கிடையாது. ஸோ அப்போ 90க்கு 35 to 45, 90க்கு 35 to 45 மார்க்ஸ் தான் வருது. மீதி இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 50%, மோர் தேன் 50% இங்கே தான் இருக்குது. இது எப்படி நம்ம எல்லோரும் படிச்சிருவோம். இந்த 50%ல் தான் நம்மளுக்கு மார்க்கே போகுது. அப்போ இந்த 50% எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் டெய்லி இங்கிலீஷ் படிக்கணும். இதுதான் மிக முக்கியமான விஷயம். நீங்கள் எல்லாருமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் இதெல்லாம் டெய்லி படிப்பீங்க. தமிழ், இங்கிலீஷ் படிக்க மாட்டீங்க. இங்கிலீஷ் டெய்லி படித்தா மட்டும்தான் மார்க் வரும். அப்புறம் கொஷின் பேப்பர் கஷ்டமாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி பார்த்து நீங்கள் டெய்லி படிச்சுட்டு பாருங்கள், உங்களுக்கு கொஷின் பேப்பர் கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். 1 mark வீடியோஸ். ரெண்டாவது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் 1 mark வீடியோஸ் நிறையா போட ஆரம்பிச்சிட்டேன். நான் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாது இப்போ எப்படி நான் பார்க்குறது. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்புக்கு அடுத்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் வெறித்தனமாக படிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும். இங்கிலீஷ் வெறித்தனமாக படிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த டாப் 21 மார்க்ஸ் இருக்குல்ல, இந்த 1 marks அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 35 மார்க்ஸ் கொஷின் இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 6-7 வீடியோஸ் அதில் அப்டேட் ஆகும். எல்லாமே பார்த்திங்கன்னா 2 நிமிஷம், அதிகபட்சம் 2.5 நிமிஷம், அது கூட கம்மியாக தான் இருக்க போது. நீங்கள் ஆன் பண்ணி படுத்துக்கிட்டே கூட என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அந்த வீடியோஸை பார்க்கலாம். உங்கள் மைண்டில் ஓடிட்டு இமேஜோடு அதில் வேர்டிங்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 mark வீடியோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பேராகிராஃப் அண்ட் கொஷின் ஆன்சர் ரெகுலர் டெஸ்ட்டு. நீங்கள் அது எல்லாத்தையுமே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேராகிராஃப் அண்ட் கொஷின் ஆன்சர் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். மினி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் 1, 2, 3 இருக்கும். அடுத்து செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் குரூப் இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம், பிளேலிஸ்ட், அதாவது படிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கிறதுக்குரிய பிளேலிஸ்ட்டு. நாலாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினி மெட்டீரியல், இங்கிலீஷ் மினி மெட்டீரியல் பிடிஎஃப் இருக்குது. ஒன் ஆஃப் த வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதில் 12th போட்டிருக்கோம். நீங்கள் 11th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் அதையும் படிச்சுக்கலாம். 11th 12th சேம் காமன் தான். அதனால் நீங்கள் அதில் 12th இருக்குன்னு பயப்பட தேவையில்லை. மினி மெட்டீரியல் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த மினி மெட்டீரியல் நீங்கள் படிச்சுட்டு போயிட்டு அதிலேருந்து கொஷின் வரல அப்படின்னா நீங்கள் என்கிட்ட அதுக்கப்புறம் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதில் இருந்து அதை தாண்டி வேறு கொஷினே வராது. அந்த ஒரு பிடிஎஃப் போதும். அந்த ஒரு பிடிஎஃப்லேருந்து தான் கொஷின் ஆன்சரே வரும், வேறு எந்த பிடிஎஃப்லேருந்து வராது. மோஸ்ட்டாக அதில் தான் 99% அதில் தான் வருது. ஸோ மினி மெட்டீரியல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ மினி மெட்டீரியல், பேராகிராஃப் ரிட்டர்னு, 1 mark, ஸ்டடி இங்கிலீஷ், டெய்லி ஸ்டடி, இது எல்லாத்தையும் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக 90 out of 90 வாங்கிடலாம். ரெகுலராக நான் போடக்கூடிய இங்கிலீஷ் வீடியோஸ், லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதலாம், அது எப்படி எழுதலாம், இது எப்படி எழுதலாம், நிறைய நம்மளுக்கு இருக்குது. அது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெகுலராக பாருங்கள். அதுக்கான மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 90 out of 90ங்கிறது ஒரு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், சரியா? இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன்.
உங்களால் முடியாட்டி வேறு யாரால் முடியும்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.